நேத்து மாலை 5 மணி போல வந்து பார்த்தீங்கன்னா, கேங்கர்ஸ் அப்படிங்கிற இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி சார். அண்ட் இந்த படத்துல யார் லீடா பண்றாங்க அப்படின்னா, சுந்தர் சி சாரும், வடிவேலு சாரும் வந்து பண்றாங்க. எனக்கு இவங்க 2 பேரோட காம்பினேஷன் வந்துல எல்லா படங்களும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, தலைநகரம் 1ல இருந்த காமெடி எல்லாமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தோணுச்சோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது, மதகத ராஜா அப்படிங்கிற மிகப்பெரிய ஹிட் குடுத்த சுந்தர் சி சார் தான் வந்து திருப்பி இந்த படத்த டைரக்ட் அண்ட் ஹீரோவா பண்றாரு அப்படிங்கும்பொழுது, அதே ஒரு ஃப்ளேவர்ல இருந்த மாரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம, இந்த ட்ரெய்லர்ல குறிப்பா வடிவேலு சாருக்கு இந்த நாஸ்டாலஜிக்கல் காமெடி சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வர படங்கள்ல படங்களோட வந்து காமெடிகள் இருக்கும். அந்த காமெடிக்குன்னு ஒரு தனி ட்ராக் போமாட்டாங்க. பட் இந்த படத்துல காமெடிக்குன்னு ஒரு தனி ட்ராக் போன மாரி வந்து தெரியுது. ஸோ அது கண்டிப்பா ஒர்க் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதகத ராஜா அப்படிங்கிற அந்த படத்துல காமெடி ட்ராக் தனியா இருக்கும். படம் தனி ட்ராக்ல போகும். இந்த காமெடி ட்ராக் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அதுல சந்தானம் சார் காமெடி எல்லாமே வந்து சூப்பரா கிளிக் ஆனுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதே மாரி இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தலைநகரத்திலயும் இருந்த மாரி, இதே மாரி இவங்களும் இந்த படத்துல கேங்கர்ஸ்லயும் நெறைய யூஸ் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது. ஏன்னா தலைநகரத்துல அவங்க 2 பேர் பண்ண காம்பினேஷன் சீக்வென்ஸ் தனியா வந்து ஒரு சீன் போகும். பட் அது எல்லாமே ரொம்ப சூப்பரா கிளிக் ஆயிருக்கும். அதே மாரி இந்த படத்துலயும் கேங்கர்ஸ்லயும் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம ட்ரெய்லர்லயே நெறைய லாஃபிங் மொமெண்ட்ஸ் வந்து இருந்ததுன்னு சொல்லலாம். எதுங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கேங்ஸ்டர்னு பேர் இருந்துச்சு. இது என்னப்பா கேங்கர் அப்படின்னா, அதான் ஆல்ரெடி வச்சுட்டாங்களே நம்ம இத வைப்போம் அப்படிங்கிறது. அது என்னப்பா கை மட்டும் இந்த கலர்ல இருக்கு. பாடி வந்து பார்த்தீங்கன்னா வயசான மாரி இருக்கு அப்படின்னா, கழுத்து கீழ யோகா பண்றேன் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வடிவேலு இந்த பழைய காமெடிஸ்லாம் வந்து யூனிக்கா டெலிவரி பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இந்த படம் தியேட்டர்ல வந்துச்சா மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வடிவேலு இந்த படத்துக்கு அடுத்து என்னடா பண்ற படம்ன்றாரு பார்த்தீங்கன்னா, இதுக்கடுத்து ஒரு சூப்பரான படம் தான் பண்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரீசன் அப்படிங்கிற இந்த படம். ஸோ மாரீசன் படம் வந்து யார் டைரக்ட் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுமுக இயக்குனர் தான் வந்து டைரக்ட் பண்றாரு. இந்த படத்தோட புரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து புரொடக்ஷன் பண்றாங்க. ஸோ இந்த படத்துல வடிவேலு கூட யார் இன்னொருத்தர் பேர் அப் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபகத் ஃபாசில். ஆல்ரெடி ஃபகத் ஃபாசிலும் வடிவேலும் வந்து பார்த்தீங்கன்னா, மாமன்னன் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. மாமன்னன் படத்துல ஃபகத் ஃபாசில் வந்து ஆன்டகனிஸ்ட் ரோலாவும், நம்மளோட வடிவேலு சார் வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டகனிஸ்ட் ரோல்ல வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. பட் இந்த படத்துல 2மே வந்து மாற்றா இருக்கு. வடிவேலு சார் ஆன்டகனிஸ்டாவும், ஃபகத் ஃபாசில் வந்து புரோட்டகனிஸ்டாவும் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோ வில்லன் சப்ஜெக்ட்ல எவ்வளோ சூப்பரா இந்த படம் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து எல்லா போஸ்டருமே ரொம்ப யூனிக்கான ஃப்ளேவர்ல வருது. அண்ட் ஃபகத் ஃபாசில் எவ்வளோ ஒரு பெரிய ஆக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி வடிவேலு சார் நம்மளாம் சொல்ல தேவையில்ல, ஒரு பெரிய லெஜெண்ட். 2 பேரும் ஆக்டிங் வைஸ்ல கலக்க போறாங்க அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பா தெரியுது. ஸோ பேக் டு பேக் 2 படம் வருது வடிவேலு சார்ட்ட இருந்து. ஒன்னு கேங்கர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, அடுத்து மாரீசன் இது நல்ல ஆக்ஷனா அவரோட எமோஷனை ஃபீல் பண்ற மாதிரி ஒரு படமா வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ்ல வடிவேலு சார் படம் பண்றது எனக்கு வந்து ரொம்ப பர்டிகுலரா பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த 2 படத்துல எந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு? அது மட்டும் இல்லாம இந்த 2 படம் வந்தா தியேட்டருக்கு போவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.